வெல்கம் பேக் டு வே டு சக்சஸ். ஃப்ரெண்ட்ஸ், டுடே நான் பார்க்க போகிற டெஸ்ட்டு சேலஞ்ச் யுவர் செல்ஃபில் பொது தமிழ் 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்துக்கான ஃபுல் மார்க் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் டோட்டலாக 100 வினாக்களுக்கான ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டை ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டோட முடிவில் நீங்கள் எத்தனை வினாக்கள் சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லி மறக்காமல் மனசில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசனின் இயற்பெயர். பாரதிதாசனின் இயற்பெயர் ஆன்சர் சுப்புரத்தினம். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் ஆன்சர் பெருஞ்சித்திரனார். பல மொழிகள் கற்ற கவிஞர் யார்? பல மொழிகள் கற்ற கவிஞர் யார்? ஆன்சர் பாரதியார். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் ஆன்சர் தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் சிலப்பதிகாரம். வலஞ்சுழி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? வலஞ்சுழி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 5. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ, ஏ, ஔ, நா, ஞா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்கு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் ஆன்சர் பாரதியார். பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? ஆன்சர் 7. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகற்காய் பிரித்து எழுதுக ஆன்சர் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர். மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் ஆன்சர் பெருஞ்சித்திரனார். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் ஆன்சர் பாரதிதாசன். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் ஆன்சர் பெருஞ்சித்திரனார். தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எது? தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எது? ஆன்சர் அப்பர் தேவாரம். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் சொற்கள்ல உழவர் அப்படிங்கிற சொல்லு எந்த நூல் இடம்பெற்றது? ஆன்சர் நற்றிணை. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி காட்டியவர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி காட்டியவர் தொல்காப்பியர். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் கார் 40. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பதிற்று 10. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் ஆன்சர் கலிலியோ. தமிழ் மொழியின் இலக்கண வகையில் எத்தனை வகைப்படும்? தமிழ் மொழியின் இலக்கண வகையில் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 5. நெடில் எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எத்தனை மாத்திரை? நெடில் எழுத்தை ஒலிக்க ஆகக்கூடிய கால அளவு எத்தனை மாத்திரை? ஆன்சர் 2 மாத்திரை. நாமநீர் என்ற சொல்லின் பொருள். நாமநீர் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் அச்சம் தரும் கடல். இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது? இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது? சேர மன்னர். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். 20ஆம் நூற்றாண்டோட இணையற்ற கவிஞர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு எத்தனை மாத்திரை? ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு எத்தனை மாத்திரை? ஆன்சர் 1 மாத்திரை. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்பட்டது?
சுறாவின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்பட்டது? ஆன்சர் நற்றிணை. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை கூறியவர் பாரதியார். இடஞ்சுழி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இடஞ்சுழி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சோ முன்ன வலஞ்சுழி எழுத்துக்கள் பார்த்தா மொத்தம் 5 இருக்குன்னு சொல்லி, இப்ப இடஞ்சுழி எழுத்துக்கள் மொத்தம் 3 இருக்கு. சோ டா, யா, லா அப்படின்னு சொல்லி 3 வகையான எழுத்துக்கள். பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் கபிலர். இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் எத்தனையாவது நூற்றாண்டு? இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் எத்தனையாவது நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டு. திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம். தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலை அணிந்தவன் யார்? தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் யார்? ஆன்சர் சோழ மன்னன். பறவைகள் இடம் விட்டு இடம்பெயர்தலை டேஸ் என்பர். பறவைகள் இடம் விட்டு இடம்பெயர்தலை டேஸ் என்பர். ஆன்சர் வலசை போதல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீர்வாழ் பறவைகளே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வலசை போகுது. ஸோ நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? ஆன்சர் கப்பல் பறவை. ஸோ இது பார்த்தீங்கன்னா தரையிறங்காம 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். எங்கிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? எங்கிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு? ஆன்சர் ஐரோப்பா. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவைனம் எது? உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவைனம். ஆன்சர் ஆர்டிக் ஆலா. ஸோ டோட்டலா 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும். இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்பட்டவர். இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்பட்டவர். ஆன்சர் டாக்டர் சலீம் அலி. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர். பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். நல்லா பாருங்க, கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் நற்றிணை. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்ற நூல். ஆன்சர் பதிற்றுப்பத்து. தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் முதலில் ஆளப்பட்டது? சிலப்பதிகாரத்துல புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் சொல்லி 3 இருக்கும். எந்த காண்டத்தில் ஆளப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வஞ்சி காண்டம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தினம் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? ஆன்சர் பாரதியார். நூறாசிரியம் என்ற நூலின் ஆசிரியர். நூறாசிரியம் என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்று பாடியவர் கவிஞர் அறிவுமதி. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். அந்த பாட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையார். மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரை? மெய் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரை? ஆன்சர் அரை மாத்திரை. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் அரசு என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் திருக்குறள். பெருஞ்சித்திரனார் இயற்றிய எந்த நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு? பெருஞ்சித்திரனார் இயற்றிய எந்த நூல் 8 தொகுதிகளாக? ஆன்சர் கனிச்சாறு. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடலை பாடியவர் யார்? வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். காணி என்ற சொல்லின் பொருள். காணி என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர். ஆன்சர் சத்திமுத்த புலவர். உலக சிட்டுக்குருவிகள் நாள். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாது என்று கூறியவர். ஆன்சர் டாக்டர் சலீம் அலி.
கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? ஆன்சர் 1954 எர்னஸ்ட் ஹெமிங்வே. அதோட ஆசிரியர். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி 2 வகைப்படும். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தர நூல். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரக்கூடிய நூல். ஆன்சர் திருக்குறள். தனக்கு முன் ஒரு குறி எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடிய எழுத்து எது? ஆன்சர் ஆயுதம். திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர். ஆன்சர் நெல்லை சு முத்து. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாடல் வரிகளை பாடியவர். ஆன்சர் பாரதியார். ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர். ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபக். புதிய ஆத்திச்சுடியை இயற்றியவர். புதிய ஆத்திச்சுடியை இயற்றியவர் பாரதியார். முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 30. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 12 சொல்லி மொத்தம் 30 வகைப்படும். திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? மொத்தம் 3. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளை கொண்டது. நெல்லை சு முத்து எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்காரு? எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 80. ரோபோ என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். ரோபோ என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். அடிமை. உலகில் முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? ஆன்சர் சவுதி அரேபியா. தமிழில் தனக்கு மிகவும் பிடித்த நூலாக அப்துல் கலாம் எந்த நூலை குறிப்பிட்டுள்ளார்? தமிழில் தனக்கு மிகவும் பிடித்த நூலாக அப்துல் கலாம் எந்த நூலை குறிப்பிட்டுள்ளார்? ஆன்சர் திருக்குறள். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றிருந்தவர். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றிருந்தவர் சர் சி.வி. ராமன். ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு மற்றும் நாள். ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் 1928 பிப்ரவரி 28. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியது யார்? புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியது யார்? ஐக்கிய நாடுகள் சபை. சூப்பர் கம்ப்யூட்டர் என்ற சொல்லிற்கான கலைச்சொல் காண்க. சூப்பர் கம்ப்யூட்டர் என்ற சொல்லிற்கான கலைச்சொல் மீத்திறன் கணினி. தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படும் நாள். தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28. என்றும் அறிவியலே வெல்லும் என்று பாடியவர். என்றும் அறிவியலே வெல்லும் என்று பாடியவர் நெல்லை சு முத்து. தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் பாடல் அடிகளை பாடியவர். தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் பாடல் அடிகளை பாடியவர் சத்தியமுத்த புலவர். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் சலீம் அலி. சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது? சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. இன்பத் தமிழ் என்ற பாடலின் ஆசிரியர். இன்பத் தமிழ் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். உயிர்மை எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? உயிர்மை எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆன்சர் 2. உயிர்மை குறில், உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்களை இயற்றியவர். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்களை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார். குறிஞ்சி பாட்டு எனும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் 99. இதுக்கு மேல வர அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஓல்டு தமிழ் புத்தகங்கள் எடுத்திருக்கோம். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்னும் பெயரில் ஆனந்த விகடன் இதழில் நூலாக வெளியிட்டவர். ஆன்சர் உவேசா. இதெல்லாம் ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
நடுவண் அரசு உவேசா அவர்களுக்கு சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு. நடுவண் அரசு உவேசா அவர்களுக்கு சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு. ஆன்சர் 2006. காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஓரிகாமி என்று அழைத்தவர்கள். காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஓரிகாமி என்று அழைத்தவர்கள் ஜப்பானியர்கள். சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலடியார். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர். தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற கவிஞர் பாரதியார். நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை. நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழக்கூடிய பறவை பூனாரை. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருநெல்வேலி. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1972. நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர். நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். கடிகை என்ற சொல்லின் பொருள். கடிகை என்ற சொல்லின் பொருள் அணிகலன். லாஸ்ட் கொஸ்டின். ஆற்றுணா வேண்டுவதில் என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆற்றுணா வேண்டுவதில் என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பழமொழி 400. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலா 100 கொஸ்டினை பார்த்துருக்கோம். அதாவது முதல் பருவத்திலிருந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க எக்ஸாம்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் அவங்களால எடுக்க முடியுமோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அத்தனை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எத்தனை வினாக்கள் சரியா விடையளிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.